அந்தகாரத்திலிருந்து, இவ்வளவு பெரிய பிசாசுடைய கிரியைகள் இருந்து, அவ்வளவு பெரிய அந்தகார சக்திகள் இருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் வழிநடத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விதமாய் வழிநடத்தின ஒரு தேவன் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை ரொம்ப ஈஸியா நினைச்சிடாதீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில சபைக்கு வருவது ரொம்ப முக்கியத்துவம், வேத வாசிக்கிறது ஒரு முக்கியத்துவம், ஜெபிக்கிறது ஒரு முக்கியத்துவம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல அன்றாடம் நம்ம டெய்லி அலட்சியமா என்ற ஒரு காரியம். அட ஜெபிக்கலாம் பிரதர், ஆண்டவர் எங்க போயிட போறாரு. அட பைபிள் படிக்கலாம் பிரதர், ஆண்டவர் எங்க போயிட போறாரு. பைபிள் பக்கத்துல தானே இருக்கு. நிறைய பேர் பைபிள் எப்போ எடுப்பாங்க தெரியுமா? சண்டே விட்டு அடுத்த சண்டே தான் எடுப்பாங்க. ஒரு பைபிள் படிக்கிறானா இல்லையான்ற விசுவாசி அவன் பைபிளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். புதுசா இருக்கா பழைசா இருக்கா. இப்படி இருக்கும்போது எப்படிங்க ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும்? தாசானவன் அழகா நம்மளை தாக்குவான். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள இருக்கிறது மிக முக்கியம் ஒரு விசுவாசி.